குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழில் இருக்கிற ஒரு சில கொஸ்டின்ஸை இங்கிலீஷில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முந்தின ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோவில் எப்படி கொஸ்டின்ஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ அதோட எக்ஸசைஸ் தான் இது. அந்த வீடியோ பார்த்தவங்க இந்த வீடியோவில் இருக்கிற இந்த கொஸ்டின்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை ட்ரான்ஸ்லேட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் புரியும். இதுக்கப்புறம் இதே மாதிரி நிறையா கொஸ்டின்ஸை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது நிறையா டவுட் வரும். அந்த டவுட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஒன் பை ஒன்னாக கிளியர் பண்ணுவேன். ஸோ இப்போ இங்கே கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னா, நேற்று நீ எங்கே விளையாடினாய்? ஸோ இந்த கொஸ்டினை இப்போ நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை யோசிக்கணும். அதெல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். அது என்னெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம், இது எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினா WH கொஸ்டினா. எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்கே அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது, கொஸ்டின் வேர்டு இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று, இந்த கேள்விக்கு பதில் என்னவாக இருக்கும்? நான் கிரவுண்டில் விளாண்டேன், ஃப்ரெண்டு வீட்டில் விளாண்டேன், கோயிலில் விளாண்டேன், இந்த மாதிரி ஏதோ ஒன்று தான் பதிலாக இருக்க போது. அப்போ எஸ் அல்லது நோ இதை தவிர வேறு ஏதோ ஒன்று பதிலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது WH கொஸ்டின் தான். இந்த ரெண்டு க்ளூவை வச்சு அது முதல்ல WH கொஸ்டின் சொல்லி கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, அது என்ன டென்ஸ், அங்கே என்ன கொஸ்டின் வேர்டு இருக்குது. ஸோ நேற்றுன்னு வந்துருச்சு, பாஸ்ட் டென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. எங்கே அப்படிங்கிறது தான் கொஸ்டின் வேர்டு, இதை கண்டுபிடிக்க தெரியணும். இப்போது இந்த போன வீடியோவில் நான் சொன்னேன் அந்த ஜென்ரல் ஃபார்மேட், WH கொஸ்டினோட ஜென்ரல் ஃபார்மேட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ கொஸ்டின் வேர்டு ஃபர்ஸ்ட்டு வந்துடணும். எங்கே அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? வேர். அப்போ பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால அதுக்கு அடுத்து கண்டிப்பாக டிட் வரணும். சப்ஜெக்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், யூவை வச்சு மட்டும்தான் நம்ம மேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ யூ தான் கன்ஃபார்மாக இருக்கும். அண்டு வேர்ப் என்னது? விளையாடினாய். ஸோ வேர் டிட் யூ ப்ளே எஸ்டர்டே. ஸோ இப்போது ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணியிருப்பீங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டாவது கொஸ்டினுக்கு வருவோம். நீ கிரிக்கெட் விளையாடுவாயா? ஸோ இந்த மாதிரி தினமும் நடக்கிற விஷயம் அல்லது நம்மளோட லைஃப்பில் ரெகுலராக நடக்கிற விஷயம் என்ன டென்ஸ்ன்னு சொன்னேன்? ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதை வச்சு நம்ம இது முதல்ல ப்ரெசன்ட் டென்ஸ்னு கண்டுபிடிக்க தெரியணும். ரெண்டாவது, இது எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினா WH கொஸ்டினா? ஸோ இந்த கேள்வி ஒருத்தர்கிட்ட கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக அவர் என்ன சொல்லுவார்? ஒன்று எஸ் விளாடுவேன், இல்லைனா நோ விளாட மாட்டேன். அப்போ அதுலேருந்தே கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின். நீ கிரிக்கெட் விளாடுவாயா? அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்னு கண்டுபிடிச்சாச்சு, அதோட ஆக்சிலர் வேர்பு டூ. ஸோ இந்த எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினோட ஜென்ரல் ஃபார்மட்டும் போன வீடியோவில் இருக்குது. ஸோ டூ, அதுக்கப்புறம் கண்டிப்பாக சப்ஜெக்ட் வரணும், அதுக்கடுத்து வேர்பு வரணும், அதுக்கடுத்து கிரிக்கெட். டூ யூ ப்ளே கிரிக்கெட்? இப்போது டூ யூ ப்ளே கிரிக்கெட் எவ்ரிடே அப்படின்னு கேட்கலாமா சார்? கேட்கலாம், தப்பு இல்லை. டூ யூ ப்ளே கிரிக்கெட் ரெகுலர்லி அப்படின்னு கேட்கலாமா? கேட்கலாம், தப்பு இல்லை. இன்னும் ஒரு சில டவுட்டும் கேட்பாங்க. இந்த எவ்ரிடேவை முன்னாடி போடலாமா அல்லது பின்னாடி போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. முன்னாடி போட்டால் எவ்ரிடேன்னு போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு கம்மா யூஸ் பண்ணணும். லாஸ்ட்லேயும் எவ்ரிடேன்னு கேட்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். தினமும் நீ படிப்பாயா? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போன கேள்வியை மாதிரியே தான் இருக்குது. நீ கிரிக்கெட் விளையாடுவாயா, நீ படிப்பாயா? அப்போ கண்டிப்பாக எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் தான். தினமும் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சு, அகெயின் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், வெர்பை மட்டும் மாற்றினா போதும். டு யூ ஸ்டடி எவ்ரிடே? டு யூ ப்ளே கிரிக்கெட் எவ்ரிடே? டு யூ ஸ்டடி எவ்ரிடே? தட்ஸ் ஆல். ஸோ இப்போது ரெண்டாவது கொஸ்டினை மேக் பண்ணவங்களுக்கு மூணாவது கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். அப்போ ஒரே மாடலில் ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் நம்ம மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட பழக்கத்துக்கு வரப்போகுது, அவ்வளோதான். நாலாவது கொஸ்டின், பென்சில் வாங்கினாயா? ஸோ பார்த்தோன்னே தெரியுது எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின். ஒன்று ஆமாம் வாங்கினேன், இல்லை வாங்கலை அப்படின்னு ஏதோ ஒரு பதில் தான் சொல்ல போகிறாரு. கண்டிப்பாக எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் கண்டுபிடிச்சாச்சு. பென்சில் வாங்கினாயா கண்டுபிடிக்க தெரியணும். இது பாஸ்ட் டென்ஸ். பென்சில் வாங்கிட்டியா அப்படி தானே, அதுதானே இந்த கொஸ்டின். அப்போ கண்டிப்பாக இது வந்து என்னது? பாஸ்ட் டென்ஸ். அப்போது 2, 3ல் பார்த்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்?
அங்கே ப்ரெசன்ட் டென்ஸோட ஆக்சிலரி வேர்ப் டூ, இங்கே பாஸ்ட் டென்ஸோட ஆக்சிலரி வேர்ப் டிட். அப்போ கண்டிப்பாக டிட்டு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் யூ தான் இருக்கணும். நீ வாங்கினியா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்போ டிட் யூ. இங்கே வேர்ப் என்னது? ஸோ இந்த வேர்ப் கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும், கொஸ்டின் மேக் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அட்லீஸ்ட் 100 வேர்ப்ஸ், அந்த வேர்ப்ஸோட 3 ஃபார்ம்ஸ் வித் தமிழ் மீனிங். அப்போ வாங்கினியா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? பை. ஸோ டிட் யூ பை பென்சில்? அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நாளை நீ கோவிலுக்கு வருவாயா? ஸோ அகெயின் தெரிஞ்சது, பார்த்தாலே தெரியுது. எஸ் வருவேன், நோ வரமாட்டேன். கண்டிப்பாக என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்? எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். ஆனால் நாளைன்னு வந்திருக்கு. அப்போ இது என்ன டென்ஸ்? ஃப்யூச்சர் டென்ஸ். அப்போது கண்டிப்பாக ஃப்யூச்சர் டென்ஸோட ஆக்சிலரி வெர்ப் என்ன? வில். வில் யூ கம்? கம் அப்படிங்கிறதான் வெர்பு. வில் யூ கம் டு டெம்பிள் டுமாரோ? கொஞ்சம் கொஞ்சமாக மேக் பண்ணிங்கன்னா கொஸ்டினை ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? மேக் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிள். லாஸ்ட் ஒன். நாளை ஏன் சென்னை செல்கிறாய்? நல்லா யோசிக்கணும். இப்போ இதுக்கு அவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவார். நான் மினிஸ்டரை பார்க்க போகிறேன், எனக்கு அங்கே ஒரு மேட்ச் இருக்குது, அதனால தான் நான் சென்னை போகிறேன், எனக்கு அங்கே ஒரு ஒர்க் இருக்குது, அதனால தான் நான் சென்னை போகிறேன். அப்போ இதுலேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? இது ஒரு WH கொஸ்டின். அதுக்கப்புறம் என்ன டென்ஸு? நாளை வந்திருக்கு, கண்டிப்பாக ஃப்யூச்சர் டென்ஸ். WH கொஸ்டின் கண்டுபிடிச்சாச்சு, ஃப்யூச்சர் டென்ஸ்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டின் வேர்டு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரியணும். ஏன்? ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். ஒய். ஃப்யூச்சர் டென்ஸ், அதனால் வில். அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட்டு. வெர்ப் என்னது? செல்கிறாய். செல்கிறாய் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? கோ. போ, செல்தல் எல்லாத்துக்குமே இதுதான் இங்கிலீஷில் வெர்பு. ஸோ ஒய் வில் யூ கோ டு சென்னை டுமாரோ? ஸோ திஸ் இஸ் அ வே டு மேக் questions from Tamil to English. If you have any doubts, comment me, I will clear your doubts. Thank you.